இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையேயான கடுமையான போரினால் முற்றிலும் சிதைந்து போன காசா முனையின் கான் யூனிஸ் பகுதியில் ஒரே நேரத்தில் 54 பாலஸ்தீன ஜோடிகளுக்கு கூட்டு திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலான மரணம், மோதல்கள் மற்றும் துயரங்களுக்கு பிறகு கட்டிடங்களின் இடிபாடுகளுக்கு மத்தியில் நடைபெற்ற இந்த நிகழ்வு போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியில் ஓர் அரிதான நம்பிக்கையின் தருணமாக அமைந்துள்ளது. போர்ச் சூழலால் ஏற்பட்ட மனிதாபிமான நெருக்கடி மற்றும் வெடிகுண்டு தாக்குதல்களால் சிதைந்த நகரத்தின் நடுவே மேடை அமைக்கப்பட்டு இந்த சிறப்பு திருமணம் நடந்தது. வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கும் சூழலில் மக்கள் தங்கள் வாழ்வின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்திய நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. 27 வயதான ஹிக்மத் லாபா மற்றும் ஈமான் ஹசன் லாபா உள்ளிட்ட ஜோடிகள் தங்கள் பாரம்பரிய உடையிலும் சூட்டிலும் கைகோர்த்தபடி திருமண மேடையை அடைந்தனர். நடந்த எல்லாவற்றையும் மீறி நாங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறோம். கடவுளின் கருணையால் இதுவே போரின் முடிவாக இருக்கும் என்று ஹிம்மத் லாபா நம்பிக்கை தெரிவித்தார். அனைத்து மணமக்களும் தங்கள் கைகளில் பாலஸ்தீன கொடிகளை ஏந்தி தங்கள் தேசத்தின் மீதான உறுதியான பற்றை வெளிப்படுத்தினர். எனினும் கொண்டாட்டத்தின் ஆரவாரங்களுக்கு மத்தியில் துயரமும் கலந்திருந்தது. மணமகள் ஈமான் லாபா போரில் தனது தாய், தந்தை உட்பட பல குடும்ப உறுப்பினர்களை இழந்ததை நினைவு கூர்ந்து கண்ணீர் மல்கினார். இவ்வளவு துயரத்திற்கு பிறகு மகிழ்ச்சியை அனுபவிப்பது கடினம். கடவுளின் துணையுடன் நாங்களும் செங்கலாக மீண்டும் கட்டமைப்போம் என்றார் அவர். போரினால் காசாவின் சுமார் 20 லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்துள்ளனர். ஹிம்மத் லாபா தனது தற்போதைய நிலையை பற்றி உருக்கத்துடன் பேசினார். நான் உலகில் உள்ள மற்றவர்களைப் போல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கனவு கண்டேன். ஆனால் இன்று எனது கனவு தங்குவதற்கு ஒரு கூடாரத்தை கண்டுபிடிப்பதே என்றார். பாலஸ்தீன கலாச்சாரத்தில் திருமணம் என்பது புதிய தலைமுறைகளை கொண்டு வருவதையும் வம்சாவளியை தொடர்வதையும் உறுதி செய்யும் ஒரு முக்கியமான சமூக மற்றும் பொருளாதார தேர்வாக கருதப்படுகிறது. இந்த சிறப்பு விழா ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவுடன் இயங்கும் அல் ஃபராஸ் அல் ஷஹீம் என்ற உதவி அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஜோடிகளுக்கு நிதியுதவியும் அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டன. மணமக்களை ஏற்றி சென்ற வாகன ஊர்வலம் இடிந்து விழுந்த கட்டிடங்களின் வழியாக சென்றது. குடும்பங்கள் ஆடியும் பாடியும் கொண்டாடிய இந்த நிகழ்வு கடந்த அக்டோபர் 10 அன்று அமலுக்கு வந்த நிலையான போர் நிறுத்தம் காரணமாக வாழ்வின் இயல்பு நிலை மெல்ல திரும்பி வருவதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் தொடங்கிய இப்போரில் காசாவில் 70,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.